கோவை அருண் கல்லூரியில் பிரியாவைக் காதலித்து திருமணம் செய்தான். எதிர் வீட்டில் பெரியம்மா தனியாக இருந்தார். அருணைச் சொந்த பிள்ளை போல் வளர்த்தவர். திருமணத்திற்கு பின்னரும் அருண் அடிக்கடி பெரியம்மாவை பார்க்கச் சென்றான். பிரியாவுக்கு வேலை கிடைத்ததும் அவர்களின் நேரம் குறைந்தது. அருணின் தனிமை அதிகமாக பெரியம்மா வீட்டு போக்கு வழக்கமானது. மீள் இணைப்பு. அந்த வீட்டில் அருணுக்காக ஒரு வெற்றிடம் காத்திருந்தது. அது வெறும் பாசமா? ஒருநாள் பெரியம்மா கண்கலங்க, "நீ குடும்பம் ஆனவன், என்னை மறந்திடாதே" என்றார். அருண் ஆறுதலாக பேசினான். பின்னர் பெரியம்மா தன் தனிமையையும் அருண் மீதான உணர்வுகளையும் வெளிப்படையாகச் சொல்லத் தொடங்கினாள். அருண் தினமும் பிரியாவை வேலைக்கு அனுப்பிவிட்டு பெரியம்மா வீட்டுக்குச் செல்லும் பழக்கத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. மீள் இணைப்பு. கதவுகள் மூடத் தொடங்கின. உள்ளே பாசத்தின் எல்லை மங்கிக் கொண்டிருந்தது. பெரியம்மா ஒருநாள் குளித்து டவலுடன் வெளியே வந்தார். அருண் செயலிழந்தான். அவர் கதவைச் சாத்தி, "உன்னைக் காணும்போது என்னை மறந்து விடுகிறேன்" என்று அவன் மடியில் சாய்ந்தார். அன்று முதல் 3 நாட்கள் அவர்கள் ஒன்றாக இருந்தனர். பெரியம்மாவின் தனிமை அருண் வழியாகத் தீர்ந்தது. அருணுக்கும் அது பிடித்துப் போயிற்று. மீள் இணைப்பு. அந்த 3 நாட்களும் அவர்களை மாற்றிவிட்டன. பிரியா எதுவும் அறியவில்லை. பிரியா கர்ப்பமாகி தாய் வீட்டுக்குச் சென்றாள். அருணுக்கு முழு சுதந்திரம். தினமும் பெரியம்மா வீட்டுக்குச் சென்றான். பிரியா ஆண் குழந்தை பெற்றுத் திரும்பியதும் வெளியே எல்லாம் மகிழ்ச்சி குடும்பம். ஆனால் அருணின் வாழ்க்கை இரண்டாக பிரிந்திருந்தது. ஒரு பக்கம் மனைவி, குழந்தை, மறுபக்கம் பெரியம்மாவின் நெருக்கம். இரண்டையும் சமாளிக்கும் வித்தையைக் கற்றுக்கொண்டான். மீள் இணைப்பு. 2 உலகமும் தனித்தனி இருந்தால் பிரச்சினை இல்லை என்று நினைத்தான். ஆனால் ஒரு நாள் அவை மோதும். ஆண்டுகள் கடந்தன. மகன் வளர்ந்தான். பிரியா குடும்பத்தைக் கவனித்தாள். அருணின் பெரியம்மா வயதானார். இரகசிய உறவு தொடர்ந்தது. அக்கம் பக்கத்தினர் அருணை பாராட்டினர், எவ்வளவு பாசமாக பெரியம்மாவை கவனிக்கிறான் என்று. பிரியாவுக்கு சந்தேகம் வரவில்லை. சில இரவுகளில் அருண் தூக்கமின்றி எழுந்து அமர்வான். ஆனால் காலை வந்தால் மீண்டுமா